டுடே கிளாஸில் காலர் நெக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். லைனிங் எடுத்திருக்கேன், ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேசிக் பாடி பார்ட்டு நம்ம ஹை நெக்குக்கு எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி பேக் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட லென்த்து ப்ளஸ் 1 inches எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. லென்த்து ப்ளவுஸோட லென்த்து ஓகே எவ்வளோ இருக்குது அதுக்கு ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ரெடி ஷோல்டர் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை 2 பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அதே ஆன்சரு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல 8 வந்தால் இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 7 வந்தால் இந்த இடத்துல 7 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு செஸ்ட் அதிகமாக இருக்குது பட் ஆர்ம் ஹோல் ரவுண்டு 15 inchesக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல ஒரு 1 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த இடத்துல இப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணலை. நார்மலாக ரெடி ஷோல்டர் எவ்வளோ இருக்குது சேம் ஆர்ம் ஹோல் டவுனு மார்க் பண்ணணும். ஓகே இது 40 inches ப்ளவுஸு, ஸோ அதனால நான் ஃபார்முலா யூஸ் பண்ணல. ரெடி ஷோல்டர் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை 2 பண்ணால் எவ்வளோ வருது ஆன்சர் அது நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே அதுக்கப்புறம் நெக்கு விடுத்து 3 inches மார்க் பண்ணியிருக்கேன். 3 inches. அதுக்கப்புறம் நெக்கு டீப்பு நம்ம 1 inch மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே அது மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 inches எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸ்க்காக 2 inches எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டை பேக்கோடது 1 inch க்ராஸாக மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்கேல் வச்சு இந்த ஸ்கேல் இப்படி வச்சு 6 மாதிரி இந்த மாதிரி வச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பட் இந்த கேப்பு 1 inch வேணும் பேக்குக்கு. ஓகே அது ஆனதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 inches சீம் அலவுன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 inches எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் நம்ம மிட் பாயிண்ட் டாட் சைஸ் எடுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 inches இந்த சைடில் 1/2 inches இந்த சைடில் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 6 inches மார்க் பண்ணி டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை நெக்கு ஸோ அதனால 6 inches எடுத்திருக்கேன். ஓகே மார்க் பண்ணிக்கோங்க டாட்டு. அது ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து 1 inches அப்போர்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டாட்டு இருக்குது இல்லையா இந்த சைடுக்கு க்ராஸாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த 1 inch நமக்கு தேவையில்லை. ஷோல்டர் ஸ்லோப் இருக்குது அவங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப்பும் எடுக்கலாம். பட் இந்த ப்ளவுஸோட மெஜர்மெண்ட்டில் ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸோ அதனால் ஷோல்டர் ஸ்லோப்பு எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேக் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு ஓப்பன் வரும். அதுக்கு ஒரு 1/2 inches எக்ஸ்ட்ரா இந்த இடத்த ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1/2 inches லைன் போட்டுக்கோங்க. ஹுக்ஸ் காஜக்காகாது. அதுக்கப்புறம் பேக் பார்ட் எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படியே அவுட்லைனிங் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inches விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ்ஸு நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு சேஞ்சஸ் வரும் அது மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு 1/2 inches
வரணும் ஃப்ரண்ட்டில். பேக் பார்ட்டில் 1 inch கர்வ் இல்லையா, ஃப்ரண்ட்டுக்கு 1/2 inches கர்வ் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி 1/2 inches கர்வ் பேக்கை விட 1/2 inches உள்ளே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டோடது. ஓகே, அது ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டீப்பு 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. 3 inches. இந்த 1/2 inches விட்டுட்டு 3 inches. ஓகே, இந்த இடத்துலையும் 3 inches மார்க் போட்டுட்டு பாக்ஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல காலர் வரும், இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வரும் உங்களுக்கு ஓப்பனு, அதுக்கப்புறம் தான் ஹுக்ஸ் வரும். இப்போ ஃப்ரண்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணணும். பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட்டு இந்த இடத்துல அபெக்ஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம அபெக்ஸ் பாயிண்ட்டு டிவைடட் பை 2 பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணணும். உங்களுக்கு அபெக்ஸ் பாயிண்ட்டு 7 inch இருக்குதுன்னு சொன்னால் டிவைடட் பை 2 பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வருது, 3.5. அந்த 3.5 இந்த 1/2 inches விட்டுட்டு இந்த பாயிண்ட் லைன்லேயே மார்க் பண்ணணும். அதுதான் உங்களோட பாயிண்ட்டு, கரெக்டான பாயிண்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் பிரின்சஸ் கட் வேணும்னா பிரின்சஸ் கட் பண்ணிக்கலாம், பட் நான் இந்த இடத்துல ஒன் டக் ப்ளவுஸ் தான் பண்ணுறேன். டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 inches டாட் சைஸு. ஸோ டிவைடட் பை 2 பண்ணி எவ்வளோ வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 inches 32 உள்ளே இருக்கிறது 2 inches டாட் சைஸ் வரும். 2 inchஸில் 1 inches இந்த சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஹெவி அதாவது 40 எபோ இருக்காங்கன்னு சொன்னால் 3 inches டாட் சைஸ் வரும். அதை டிவைடட் பை 2 பண்ணால் இந்த இடத்துல 1.5, இந்த இடத்துல 1.5 மார்க் பண்ணி டாட் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ ஷேப்பில் மார்க் பண்ணணும்னு சொன்னால் இதை வச்சுட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பாக டாட்டு மார்க் பண்ணிக்கலாம். கப் ஷேப்புக்காக. இந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். இது கட் பண்ணிக்கோங்க. சேம் இந்த ஃபேப்ரிக் வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், கட் பண்ணிக்கோங்க ஸ்லீவ்ஸும். இந்த சைடில் நமக்கு டார்க் மார்க் பண்ணணும் இல்லையா, அது இப்படி வச்சு இந்த சைட்லேயும் டாட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டாட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் பார்ட்டு. சேம் இதுக்கு மெயின் ஃபேப்ரிக் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லாமே லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த் அதிகமாகிடும், ஸோ அதனால் ஃபுல் வீடியோ எடுக்க மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸ்லீவு லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கு, அண்டு இந்த ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பேட்டர்னை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 1 ஃபோல்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு. ஓகே, இப்படி
இந்த சைடில் 4 பீசஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லீவ்ஸை இதுக்கு மேலே இப்படி வச்சு இந்த சைடில் ஜாயிண்ட் வரும். ஃபர்ஸ்ட்டு இது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீசஸ் எல்லாமே நீட்டாக இந்த ஷேப் பீஸ் இருக்கு இல்லையா, நீட்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடில் ஃபோல்டேஜ் இருக்குது, அது கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸு 4 பீசஸ் இருக்குது. கட் பண்ணி இந்த பீஸும் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, அதுவும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பீஸை இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி வச்சு இது எப்படி இருக்கோ அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல சீம் அலவுன்ஸு நமக்கு தேவைப்படும். அந்த சீம் அலவுன்ஸு 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பு அது இந்த சைடில் இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டால் உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணால் இப்படி இருக்கும் ஸ்லீவ்ஸு. ஓகே, எல்லாமே இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ சேம் இதே வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சேம் இதை வச்சு பேப்பர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 ஸ்லீவ்ஸு. ஓகே, கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு, இந்த ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துக்கோங்க. ஸ்லீவோடது ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா, அது கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸு ஃபினிஷ் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்குக்காக ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்கு இப்படி வச்சு ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இப்படி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் நீட்டாக கட் பண்ணால் போதும். அவ்வளோதான். 2 பீசஸ் இருக்குது, பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்காக.
இது ஒன்று பேக் பார்ட்டு, இது ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் ரெண்டும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சுக்கோங்க. பேக் சைடில் ரவுண்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிக்கோங்க. பின்ஸ் போட்டுக்கோங்க, ரிங்கல்ஸ் வராத மாதிரி. சேம் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. லைனிங்க்கு மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு மாதிரி ரவுண்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி மொத்தம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டாட் இருக்குது இல்லையா, அது இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் டாட் ஷேப் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகே, இப்போ பேக் டாட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் இந்த சைட்லையும் டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு மிட் கட் பண்ணிக்கோங்க. மிட் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹுக்ஸ் எங்கேருந்து வேணும் அது பார்த்துக்கோங்க.
இப்போ காலர் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு வேணும் நமக்கு. ஓகே, அப்போ நீங்கள் நார்மலாக ப்ளவுஸோட டீப் எவ்வளோ வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க பார்த்துக்கோங்க. 6 or 7 inches அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 7 inches வைப்பாங்க நார்மலாக, இல்லைன்னா 6.5 inches. அந்த 7 inches கிட்ட ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் 1/2 inches கட் பண்ணணும். இந்த சைட்லேருந்து டபுள் பட்டி சிங்கிள் பட்டி வரும். இந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணணும், ஃபேப்ரிக் வச்சு ஒரு கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். இந்த பீஸ் மட்டும் இந்த லென்த்துக்கு கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. சேம் இந்த கட்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லென்த்துக்கு ஒரு 1/2 inches அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 1.5 inches விடுத்தில் வர்ற மாதிரி இப்படி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் லைனிங்கில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லைனிங் மேலே இப்படி வச்சு ஐரன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. सिंगल पट्टी डबल पट्टी करो. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சு இந்த இடம் ஸ்மால் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் ஸ்மாலாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக 1/2 inches ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த பார்ட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ரிவர்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் இன்னொரு பீஸும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு இந்த இடம் 1/2 inches ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி
நேரம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சைடில் டபுள் பட்டி சிங்கிள் பட்டி வரும். டபுள் பட்டி சிங்கிள் பட்டி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி 2 சைட்ஸு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபினிஷ். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணி டபுள் பட்டி சிங்கிள் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஒரு பீஸ் எடுத்துகிட்டு டபுள் பட்டிக்காக ஒரு ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க. த்ரீ 3.5 இன்ச்சஸ் விட்த் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸோட லென்த்துக்கு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பீஸு லென்த்து ஓகே. விட்த்து 3.5 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ఇది కాజా పట్టికి ఓకే. హుక్స్ పట్టికి நீங்கள் லைனிங் மட்டும் வச்சாலும் போதும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் மேலே ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபினிஷ் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பீஸ் இப்படி வச்சு இந்த சைடில் இருக்கிற ஃபேப்ரிக்கில் நம்ம காஜா பட்டி வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு கீழே லைனிங் சைடு வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த 1/2 இன்ச்சஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா எக்ஸ்ட்ரா, அதுக்கு மேலே வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் காஜா போடுறதுக்காக இதுக்கு 0.2 இன்ச்சஸில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் காஜா ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சைடில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடில் நீங்கள் மேலே இப்படி ஃபினிஷ் பண்ணி லைனிங் ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணி இப்போ இது இப்படி பண்ணி இது இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி நீட்டாக அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டுக்கு நம்ம மிடலில் இந்த சைடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, இது ஹுக்ஸ் பட்டி, இது காஜா பட்டி. இது ஹுக்ஸ் பட்டி, இதுக்கு மேலே இப்படி வரணும். இந்த இடத்துல உங்களுக்கு கேப் இருக்கும், இந்த இடத்துல காலர் வரும். ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸ்லீவ்ஸ்க்காக லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஜாயிண்டிங் இருக்குது. இது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பு இல்லை இருக்கும், இந்த ஷேப்பு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. అంతే. ఇప్పుడు ఈ సైడ్ కూడా అంతే. ఇటు సైడ్ ఇలా పెట్టి కరెక్ట్ 1/2 ఇంచెస్ స్టిచ్ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, 2 ஸ்லீவ்ஸை சேம் அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷேப் மிஸ் ஆகாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த சைட்லேயும் ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ்ஸை மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ராங் சைடு இந்த அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சைடு மேலே இருக்கணும். இது நல்லா சைடு. ஓகே, மெயின் சைடு இப்படி வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது கம்பல்சரி. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி ஸ்லீவை ரவுண்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க.
அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆம்ஹோல் கர்வு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மெயின் ஃபேப்ரிக்கில். ஸோ அதனால இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குது. அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்லீவ் சேம் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவ்ஸு இந்த மாதிரி அட்டாச் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக லென்த் எல்லாமே 2 ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த லென்த்து கரெக்டாக இருக்கணும். ஸ்லீவ்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்க்கு ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் பார்ட்டு, சைடில் ஃப்ரண்ட் பார்ட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சஸ்ஸு ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லையும் 1/2 இன்ச்சஸ்ஸு அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்ச்சஸை ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ்ஸு பார்த்துக்கோங்க. ஆம்புல் கர்வு இந்த சைடு இந்த ஸ்லீவ் வரும். ஸோ மிட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. இப்படி ரிவர்ஸ் பண்ணி மிடில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு கரெக்டாக மிடில் வரணும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வர மாதிரி நாட் போட்டுட்டு ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபேப்ரிக்கு, அது கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சைட்லேயும் இந்த சைடில் நிறுத்தி இருக்கீங்களா, இந்த சைடில் இருந்து நாட் போட்டுட்டு இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்லீவ் சேம் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைட்ஸு ஸ்லீவ்ஸ் அட்டாச் ஆகிடுச்சு. அட்டாச் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த சைடு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா 2 பிளேசஸ்ஸு, ஆம்ஹோல் ப்ளஸ் மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ கீழே ஃபினிஷ் பண்ணணும். ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சஸ் விடத்தில் ஒரு 4 இன்ச்சஸ் விடத்தில் பீசஸ் எடுத்துக்கோ. இது இப்போ 4 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, 4 இன்ச்சஸ் விடத்தில் ஃபேப்ரிக் எடுத்துருக்கேன். 2 ஃபோல்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மாதிரி நீட்டாக ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி ரிவர்ஸ் பண்ணி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஓகே, நீட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் ஜஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கோங்க. கீழே வராத மாதிரி இந்த மாதிரி மேலே வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சேம் ஃப்ரண்ட் பார்ட்டும் இதே மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் ஃபினிஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நீட்டாக. எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸு இதெல்லாமே நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. ஓகே, இப்போது இன்னொரு சைடும் இருக்குது இல்லையா பீஸு, இந்த பீஸும் சேம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரும்போது 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஏன்னா இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால கம்பல்சரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணியே ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இருக்கா, எக்ஸ்ட்ராவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இருக்கு. இப்போ ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி ரிவர்ஸ் பண்ணி ஒரு சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அது ஹெம்மிங் பண்ணணும். ஓகே, பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே ஹெம்மிங் தான் பண்ணணும், ஸ்டிச் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போது
சைட் ஜாயின் ஆனதுக்கப்புறம் காலர் அட்டாச் பண்ணணும். இப்போ சைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ½ இன்ச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் மெஜர்மெண்ட் பார்த்துட்டு உங்கள் மெஜர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அதை பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இந்த சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச்சஸ் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டிச்சிங்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ மெஜர்மெண்ட் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க சைடில். ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அது டிவைடட் பை 2 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஸ்லீவ் லவர் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை 2 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அதை டிவைடட் பை 2 பண்ண உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகே, இந்த சைடிலும் அவ்வளோதான். ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ண எவ்வளோ வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணால் எவ்வளோ வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி. இப்போது வேஸ்ட் ரவுண்டு 33 இருக்குது. ஓகே, அந்த 33 இன்ச்சஸ் எங்கே வருதோ பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்துக்கோங்க. 33 இன்ச்சஸ் இங்கே வருது. ஓகே, இந்த இடம் இவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ பார்த்துக்கோங்க. 9.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கோ அதை டிவைடட் பை 4 பண்ணி சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சஸ்ஸு ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு டிவைட் பை 4 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் சேம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டு சைட் பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அவ்வளோதான்.
இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர்லாக்கிங் பண்ணால் ஃபினிஷ் ஆகிடும். இன்னொரு சைட்லேயும் சேம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 or 3 inch ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாவ் இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் இப்போ அது போட மாட்டேன், ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ அதனால் நீங்களே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ காலரு அட்டாச் பண்ணணும். நீட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க. இப்போ காலர் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். காலர் கட்டிங்காக கேன்வாஸ் எடுத்துக்கோங்க, பேப்பர் கேன்வாஸு. அதுக்கப்புறம் இந்த நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 17.2 இருக்குது, இன்ச்சஸ் இருக்குது. இப்போ இந்த 17.2 இன்ச்சஸை டிவைடட் பை 2 பண்ணி கேன்வாஸில் ஃபோல்ட் எட்ஜில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 inches ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலர் விட்த்து 1.5 inches, 1.5 inchesக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி ஷேப்பு மார்க் பண்ணணும். இப்போ இது நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபேப்ரிக்கில் வேணும்னா அந்த ஃபேப்ரிக்கில் ஐரன் பண்ணிக்கோங்க கேன்வாஸை. இப்படி வரும் நெக். இப்போது லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸ் மேலே கேன்வாஸ் நம்ம காலர் கட் பண்ணி வச்ச கேன்வாஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைனிங்க்கு அட்டாச் பண்ணிக்கோங்க.
கேன்வாஸு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி மிட் பாயிண்ட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச்சஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் எப்படி எங்கே வேணும் காலரு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு பின் போட்டுக்கோங்க நீட்டாக. இப்போ இது எப்படி இருக்கு அப்படி கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கீழே இதை விட ஒரு 1/2 இன்ச்சஸ் அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஆனதுக்கப்புறம் இது மெயின் ஃபேப்ரிக் ஷேப்போட. இந்த மெயின் ஃபேப்ரிக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் முன்னாடி வச்சுட்டு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் முன்னாடி இப்படி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல
க்ராஸ் கட் பண்ணணும். எங்கெல்லாம் ஷேப் ரவுண்டு வருதோ அந்த இடத்துல இப்படி க்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி மெயின் சைடில் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சு கரெக்டாக இப்படி ராங் சைடு இப்படி வச்சு கரெக்டாக இந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப் வச்சு ஷேப்பை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரலன்னு சொன்னால் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். அப்போ ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வரும். இப்படி வச்சு நீட்டாக இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. இந்த சைட்லேயும் சேம் அதே மாதிரி ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு நீட்டாக இந்த இடத்துல ஃபினிஷிங்கு நீட்டாக வரும் காலர். ஓகே, 2 சைட்ஸ்லேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஷேப் இப்போவே கரெக்ட் பண்ணணும். 2 ஷேப்ஸ் கரெக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ இந்த சைடில் ஸ்மாலாக கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி இப்படி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே உள்ளே இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் க்ராஸ் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வராத மாதிரி பார்த்து ரிங்கிள்ஸ் ஏதாவது இருந்தால் முன்னாடியே ஐரன் பண்ணிக்கோங்க. ஐரன் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே உள்ளே போடுற மாதிரி போட்டதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. வேணும்னா இந்த சைட்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு. ஓகே, இந்த இடத்துல ஹுக்ஸ் காஜா போட்டுக்கோங்க. கீழே ஹெம்மிங்கும் பண்ணிக்கோங்க, ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.